ஹலோங்க. வேறு லெவல் புள்ளீஸுங்க இந்த டைம். நான் தமிழ் பிக் பாஸ் சீசன் 9 பற்றி பேசிகிட்ருக்குங்க. இந்த டைம் நான் பார்த்ததில் பயங்கர புள்ளீஸுங்க இந்த லிஸ்ட்டில். எனக்கே பயமாயிருச்சு, இவங்க வந்து டிவி விட்டு என்னை வந்து அடிச்சிருவாங்களோன்னு. நீங்கள் சண்டே எபிசோட்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியாதுங்க. இவங்க வந்து அணியாக அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு உட்கார்றாங்க. ஆனால் இவங்க பண்ணுற சேஷ்டைகள் பாருங்க, அந்த ஹோஸ்ட்டுக்கு கூட ஒரு மரியாதை இல்லைங்க. விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஹோஸ்ட்டுக்கு கூட மரியாதை இல்லாமல் இவங்க சேஷ்டைகள் பண்ணிட்டு இருக்காங்க. உதடு இப்படி பண்ணுறாங்க, கண்ணுருட்டுறாங்க, கை கால் அசைச்சிட்டே இருக்காங்க. என்னங்க ஒரு இவங்க எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தெம் மீடியா பர்சனாலிட்டிஸுங்க. இவங்களுக்கு ஆடியன்ஸ் ப்ரெசன்ஸ் என்னன்னு தெரியாதுங்களா? அது ஏன் அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கே புரியலைங்க. பிக் பாஸ் வந்து ஒரு ரொம்ப பாப்புலர் ஷோங்க. இந்த ஷோவை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை. பல ஹோஸ்ட்ஸுங்க, விஜய் சேதுபதி ஆகட்டும், கமல்ஹாசன் இதுக்கு முன்னாடி ஆகட்டும், மோகன்லால் மலையாளம்லே ஆகட்டும் சொல்லிட்டு இருக்காங்க, இது ஒரு மைண்ட் கேம், நீங்கள் மூளை யூஸ் பண்ணி விளையாடணும், இது ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட், இதில் நிறைய சைக்காலஜி வந்து இன்வால்வ் ஆயிருக்கு, அப்படி விளையாடினா தான் இந்த கேம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இதெல்லாம் விட்டு இவங்க எகிர்றாங்க, சண்டை போடுறாங்க, உதட அப்படி இப்படி பண்ணுறாங்க, இன்னொருத்தரை வந்து அந்த மாதிரி எகிரி குதிச்சு விளையாடுறாங்கங்க. அதெல்லாம் அவசியமே இல்லைங்க. ஏன்னா இது இந்த ரீசெண்டாக சண்டே எபிசோடில் கூட மோகன்லால் சொன்னாருங்க, நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ஆடுங்க, நீங்கள் ஃபிலசாபிக்கலாக ஆடுங்க, அப்போ தான் இந்த கேம் வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும்னு. எங்கே நம்ம மக்கள் கேட்குறாங்கங்க. இனி வர எபிசோடில் பார்க்கலாங்க இது எப்படி போயிட்டுருக்குன்னு. தேங்க்யூ.